ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோக்கோ. இன்றைக்கி வந்து ரெண்டு க்ளோஸான மேட்ச் போயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து எல்எஸ்ஜி vs ஆர்ஆர். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 203 for 8 அடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஜிடி வந்து அவங்க லாஸ்ட் ஓவரில் சேஸ் பண்ணிவிடுவாங்க 204 அடிச்சு 3 wickets தான் விட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட இன்னிங்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் பொருளும் கருண் நாயரும் ஆக்சுவலாக ஓப்பனிங் இறங்கிடுவார் இந்த வாட்டி. ஸோ அது ஓகே. அபிஷேக் பொருள் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து 16 runs அடிச்சிருவார். அது ஒரு நல்ல அட்டாக்கிங்கான ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக டிசி வந்து இன்றைக்கி அட்டாக்கிங்காக தான் ஆடணும் பவர் பிளேயில், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல். அது ஏன்னா நீங்கள் அபிஷேக் பொருள் ஓகே, அவர் ஜென்ரலாகவே இப்படி தான் ஆடுவார் அக்ரெசிவாக. ஆனால் நீங்கள் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அக்ரெசிவாக ஆடியிருப்பார். அக்ரெசிவாக ஆடுறதுன்றதை விட அவர் இதுவே மாற்றிட்டார், பேட்டிங் ஸ்டைலே மாற்றிட்டார். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா இது வந்து பால் போடுறப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து எப்போவுமே இந்த ஃபார்வர்ட் ப்ரெஸ் ஒன்று கொடுப்பாரு பவுலர்ஸ்க்கு. பவுலர் வந்து அந்த இது ரிலீஸ் பண்ணுறப்போ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த ஃபார்வர்ட் ப்ரெஸ்லாம் கொடுக்காம கொஞ்சம் லெக்கை ஓப்பன் பண்ணார். அதாவது இந்த ரைட் லெக், அது ஃப்ரண்ட் லெக்கை ஓப்பன் பண்ணி ஸ்விங் பண்ண பார்த்தாரு. கொஞ்சம் ரூம் கொடுத்து ஃபீல்டர்ஸ்க்கு மேலே அடிக்கலான்னு பார்த்துருக்காரு. லைக் ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸ்க்கு மேலே அடிக்கலான்னு பார்த்துருக்காரு. ப்ளஸ் இந்த ஹிப்பை ரொட்டேட் பண்ணி லெக் சைட்லேயும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அடிக்கலான்னு பார்த்துருக்காரு. ஒரு அட்டாக்கிங்கான மோட்லேயே தான் இருந்தார் எப்போவுமே இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே. அவர் வந்து 14 balls ஆடிருப்பார், 28 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. அதுவே கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் தெரிஞ்சுது டிசி வந்து பவர் பிளே வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, விக்கெட்ஸ் விட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் அக்சர் பட்டேலும் சூப்பராக ஆடிருப்பாங்க. அவங்க வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஆடிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட லைக் கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆடிருக்கலாம். ஏன்னா அக்சர் பட்டேல் நீங்களே பார்க்குறீங்க 39-32. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஹீட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டீம்ஸையும் ரொம்ப சன்னியாக இருந்தது. ஒரு 40 degree Celsius இருந்திருக்கும். நீங்களே பார்க்குறீங்க. இதுதான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண பார்ப்பார் கேஎல் ராகுல். டிசி வந்து 73 for 2 பவர் பிளேயில். அப்புறம் இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு. ஸோ பவுலர்ஸ் வந்து அவங்க லைன் லெங்க்த்தை வேரி பண்ணி தான் போட்டாகணும். ஏன்னா ஒரு கன்சிஸ்டண்டான பவுன்ஸ் தான் இருந்தது இந்த பிச்சில். ஸோ அதனால் வந்து பவுலர்ஸ் வந்து அவங்களோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுதான் வந்து ஜிடி பவுலர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அக்சர் பட்டேல் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடும்போது வந்து அவங்க அட்டாக்கிங்காக ஆட மாட்டாங்க அவ்வளவோ. ஆனாலும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஜிடி. ஸோ குட் bowling பை தெம். இந்த நம்ம பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேட்ச் தெரிஞ்சிருக்கும். பிரசித் கிருஷ்ணா வந்து நல்லா போட்டிருப்பார். பிரசித் கிருஷ்ணா பாருங்கள் 4 overs 41 runs கொடுத்துருவார். ஆனால் 4 wickets எடுத்துருவார் நடுவில். அது ஏன்னா வந்து அந்த லெங்க்த்து லைன்லாம் வேரி பண்ணி நல்லா போட்டிருப்பார். அதனால தான் இஷாந்த் சர்மாவும் அதுதான் ஒரு விக்கெட் தான் எடுத்துருப்பார். ஆனாலும் வந்து அவரும் வந்து லைன் லெங்க்லாம் வேரி பண்ணி பேஸ்லாம் வேரி பண்ணி நல்லா போட்டிருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான போலர் வேறு. ஸோ அவர் நல்லா போட்டிருப்பார். அதுதாங்க இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் வேரி பண்ணி போடணும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவாங்க. ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெத்தில் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவுட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவுட் வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் 6 hours அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள 2 பேரையும் வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிருக்காங்க. ஸோ அடுத்த டைம் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 14 overs முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் அக்சர் பட்டேலும் வந்து பிக் ஷாட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ வந்து சரி ஓகே இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியாச்சு, இப்போ ரன் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ட்டோட ஆடிருக்காங்க. அது கிளியரான பிளான் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களால அடிக்க முடியல. அந்த அகமதாபாத்தில் செம வெயில் போல் 40 degree Celsius இருந்திருக்கு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது 2 பேருக்குமே அடிக்கிறதுக்கு. செம்ம ஹீட்டு, எல்லாருக்கிட்டையும் ஹீட்டு போச்சு போல். இஷாந்த் சர்மாவும் வந்து 2 over கழித்து பவுண்ட்ரி லைன் வெளியே போய் உக்காந்துட்டாரு. அக்சர் பட்டேலாலையும் முடியல, அவருக்கும் வந்து கிராம்ப் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா தான் வந்து ஏதோ 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 19 பால்ஸில். அவர் நல்லா ஆடியிருப்பார். கடைசி ஓவரில் கூட 2 சிக்ஸ் அடிப்பார். மொத்தமாக 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, 2 4. ஸோ அவர் மட்டும்தான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அண்ட் குல்தீப் யாதவ் வந்து லாஸ்ட் பாலில் ஒரு 4 அடிச்சிடுவார். அது கொஞ்சம் பூஸ்டாக இருந்தது. ஏன்னா அது அப்புறம் தான் வந்து 203 வந்தது 189லேருந்து. அடுத்து நம்ம அப்படியே ஜிடியோட பேட்டிங் பார்த்துடலாம். ஜிடியோட பேட்டிங் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் ஆடுவாங்க. சுப்மன் கில் வந்து ஒரு ரன் அவுட் ஆகிடுவார். ஒரு சிங்கிளே இல்லை, அதில் நேராக ஃபீல்டர்கிட்ட அடிச்சுட்டு ஓடலான்னு பார்ப்பார். பேட் ரன்னிங். ஸோ அது ஒன்று. கருண் நாயர் வந்து டேரக்டட் அடிச்சிருவார். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு கிளாஸி இன்னிங்ஸ். அவர் எப்போவுமே வந்து 30+ ரன்ஸ் எல்லா மேட்சும் அடிச்சுட்டே வராரு. நல்லா ஆடிட்டுருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாக. இந்த சீசன் இல்லை, லாஸ்ட் சீசனும் நல்லா தான் ஆடினார். ஸோ அடுத்து நம்ம ஜாஸ் பட்லர் பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் வந்து அவர் தான் வந்து ஹைலைட்டே இங்கே. 97 of 54 இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆடிருப்பார். அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயும் ஸ்ட்ரகிள் ஆகலை, பவர் பிளேலையும் ஸ்ட்ரகிள் ஆகலை, இதுலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளே இல்லாமல் ஆடினார். அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து கடைசியில் கிராம்ப் பிடிச்சிச்சு. அவராலையும் சரியாக ஓட முடியல. ஷெஃப்ரின் ரதர்ஃபோர்டு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவர் நல்லா தான் ஆடினார். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா 126 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் T20 கிரிக்கெட்டில். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடிந்தார்னா இந்த டோட்டல் வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சு சேஸ் பண்ணிடலாம் ஒரு 2 ஓவர் முன்னாடியே. அது வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போவோம். லாஸ்ட் ஓவரில் வந்து 10 runs ரிக்வயர்ட் அப்படின்னு வரும். 10 runs ரிக்வயர்மெண்ட்னு வரும்போது வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்க்கு போடுவார். ஸ்டார்க்கு போடும்போது என்ன ஆகும்னா டெவாட்டியா வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிடுவார். ஃபர்ஸ்ட் பால் 6 டெவாட்டியா. அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்லாட்டில் போடுவார், அதனால் 6 அடிச்சிடுவார் ஈஸியாக. அடுத்தது வந்து ஒரு பர்ஃபெக்ட் யாக்கர் போடுவார், பர்ஃபெக்ட் யாக்கரு. அதுவும் வந்து ஒரு 4 அடிச்சிடுவார். ஆனால் 4 அது அவராக அடிக்க மாட்டார், அது எட்ஜ் வாங்கி இன்சைட் எட்ஜ் வாங்கி பின்னாடி போயிடும். ஸோ அதுதான். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக சேஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க 204க்கு. ஆனால் கடைசியில் கொஞ்சம் டென்ஸாக தான் போச்சு மேட்ச்சு. ஏன்னா 10 runs ரிக்வயர்ட் ஆஃப் 6 balls. நீங்கள் போன மேட்சே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்க் வந்து 9 runs டிஃபெண்ட் பண்ணார் இவருக்கு அகேன்ஸ்டாக, பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதனால் வந்து எந்த மேட்சும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதான். இப்போ நம்ம 2வது மேட்ச் பற்றி பார்த்துடலாம். 36th மேட்ச்சு லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் வந்து 185 அடிச்சிருப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 178 அடிச்சிருப்பாங்க. ஸோ வெரி க்ளோஸ் கேம். LSG வின் பை 2 runs. இங்கே இந்த ஹைலைட்டே இந்த மேட்ச்சில் என்னென்னா நம்ம வைபவ் சூரியவன்ஷி அவர் தான். அவர் வந்து 14 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 அடிச்சிருக்காரு. அவரோட டெபியூ மேட்ச் இன்றைக்கி IPL, 14 years ஓல்டு. ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிச்சிருக்காரு. அவர் நல்லா அட்டாக்கிங்காக தான் ஆடினார். எதுக்குமே பயப்படவே இல்லை, சூப்பராக ஆடினார். ஆக்சுவலாக ஒரு 14-year-old மாதிரியே ஆடலை, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி ஆடினார். ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம மேட்ச் பார்த்துடலாம். நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எய்டன் மார்க்ரமும் ஆயுஷ் படோனியும் தான் வந்து நல்லா ஆடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எண்டிங்கில் லாஸ்ட் ஓவரில் வந்து 27 runs அடிப்பாங்க. அப்துல் சமாத் தான் அடிப்பார், செம்மையாக அடிப்பார். 4 6 அடிச்சிருப்பார். ஸோ அது ஒரு நல்ல கேமியோ. 10 balls 30 runs, 4 6s. அந்த 4 6s வந்து லாஸ்ட் ஓவரில் வந்திருக்கு. ஏன்னா அவங்க 19 overs முடிவில் வந்து 153 இருப்பாங்க. 153 to 180 அப்படியே டேரெக்டாக 180. அதுதான் வந்து அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க பாருங்கள் வின் பை 2 runsனு வந்திருக்கு. அந்த லாஸ்ட் ஓவர் மேஜிக்னால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நல்ல ஃபினிஷு, 30 runs of 10 balls. ஸோ நீங்கள் ஆர்ஆரோட போலிங் பார்க்கலாம். ஆர்ச்சர் வந்து 4 overs 32. அவர் ஆஸ் யூஸ்வல் நல்லாவே போட்டிருக்காரு. அவர் போலிங்கில் வந்து நிக்கோலஸ் புரானோட கேட்ச் வேறு ஒன்று விடுவாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து தீக்ஷனாவும் வந்து அதே ரேட்டில் தான் கொடுத்துருக்காரு, விக்கெட் எடுக்கல. ஆனால் சந்தீப் சர்மா வந்து நல்லா போடுவார். அந்த லாஸ்ட் ஓவர் தான் அது சொன்னலைங்க, அப்துல் சமாத் வந்து 4 6 அடிச்சிருவார். அவர் வந்து 55 runs கொடுத்துருக்காரு.
ஸோ துஷார் தேஷ்பாண்டே சர்ப்ரைசிங்லி போல்டு வெல். 4 overs 26 தான் கொடுத்துருக்காரு. மணிண்டு அசராங்காவும் செம்மையாக போட்டிருப்பாரு. 2 wickets எடுத்துருப்பாரு. நல்லா அட்டாக்கிங்காக போட்டிருப்பாரு. ஸோ ஓகே, அடுத்து ராஜஸ்தான் இன்னிங்ஸ் பேட்டிங் இன்னிங்ஸ் பார்க்குறீங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் வந்து செம்ம ஸ்டார்ட் கொடுப்பாங்க. 6 overs 61 அடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே சரியாக அடிக்கலை, ரியான் பராகை தவிர. நீங்களே பார்க்குறீங்க, அது வந்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போய் அது தோற்றுருவாங்க. அது ரொம்ப மோசமாயிடும். லாஸ்ட் ஓவரில் வந்து 12 runs அடிக்கணும். அதில் வந்து கொஞ்சம் சொதப்பி ஆவேஷ் கான் கொஞ்சம் நல்லாவும் போட்டுருவார் அந்த ஓவரில். ஸோ குட் bowling பை எல்எஸ்ஜி. ஸோ இப்போ பார்த்துக்கலாம் நம்ம எல்எஸ்ஜி bowling-ஐ. நீங்களே பார்க்குறீங்க, ஆவேஷ் கான் தான் பிக் ஆஃப் த bowlers. 3 wickets 37 runs. ஸோ ஓகே, அவர் தான் வந்து லாஸ்ட் ஓவர் போடுவார். சூப்பராக போட்டிருப்பார். ஷார்துல் தாக்கூர் ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஃபுல்லாகவே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கையில் தான் இருந்தது, அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆனால் அவங்க லாஸ்ட் 5 overs வந்து சொதப்பிட்டாங்க, பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. விக்கெட்ஸ் விட்டுட்டு ரன்ஸும் அடிக்காமல் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட கேம் தான் அது. அதை த்ரோ பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இன்றைக்கி. நீங்களே சொல்லுங்கள், இப்போ தான் வந்து ஐபிஎல் பீக் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, ஒரு 14-year-old வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 அடிக்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் மேட்சஸ் 2 க்ளோஸ் மேட்சஸ் போயிருக்கு. நேத்திக்கோ வந்து ஒரு அல்டிமேட் க்ளோஸ் மேட்ச், அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஓவர். இப்போ தான் வந்து ஐபிஎல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ இனிமேலும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது. பிபிகேஎஸ் vs ஆர்சிபி அகெயின் அந்த ஃபிக்சரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே vs எம்ஐ. 2 OG டீம்ஸ் ஆர் பிளேயிங். ஸோ அது ரெண்டுமே வந்து க்ளோஸாக போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து டேபிள் பார்த்துடலாம். ஸோ டேபிள் பார்க்குறீங்க, ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லக்னோ வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க. 8 games, எல்லாருமே இப்போ 10 points இருக்காங்க, டாப் 4. ஆர்ஆர் வந்து 8th பொசிஷன், அகைன் தோத்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் கவலைக்கிடமான நிலமையில தான் இருக்காங்க. 8 games வெறும் 2 wins தான். அவங்க குவாலிஃபை ஆகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஜிடி, எல்எஸ்ஜி, ராஜஸ்தான் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஓகே செகண்ட் பொசிஷன் 10 points. ஸோ ஓகே, அதுதான் இன்றைக்கோட இது. எல்லாருமே 10 pointsல இருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் வந்து டாப் 4ல் கடைசியில் முடிப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த 4 டீம்ஸில் வந்து அப்படியே இருக்குமா, இல்லை கீழே இருந்து ஏதாவது ஒரு டீம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். மேபி ஆர்சிபி வர சான்ஸ் இருக்குது, ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஆடிட்டுருக்காங்க. அது தெரில, மேபி கேகேஆர் கூட வர சான்ஸ் இருக்குது, சொல்ல முடியாது என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.